இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தபால் பெட்டி எழுதிய கடிதம் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இது வந்து ஒரு சிறார் நாவல். சின்ன பசங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு குறு நாவல். கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜ் தான் இருக்கும். தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இதோட விலை வந்து ரூ. 70 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த புத்தகத்தை பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம், 2 பகுதியாக. மொத்தம் இதில் வந்து ஒரு 5 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. 2 வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கனால இப்போ டேரெக்டாக வந்து 3வது பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி அந்த 2 பகுதியை பற்றி சின்னதாக அவனை சொல்லான்னு. தங்கமுத்துன்ற ஒரு பையன் அவனோட ஊரில் வந்து 6வதுக்கு மேலே படிக்கிறதுக்கு அந்த பக்கத்து ஸ்கூல் இல்லாதனால அவனோட கிராமத்துலேருந்து ஒரு சின்ன நகரத்துக்கு வரான். இங்கே வந்து ஒரு தூரத்து மாமா அத்தை வீட்டில் வந்து தங்கி படிக்கிறான். அதே நேரத்தில் வந்து அத்தைக்கு வந்து இவன் வந்து இந்த ஊரில் தங்கி படிக்கிறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பெருசாக ஒரு சப்போர்ட்டோ ஒரு சாப்பாடோ கொடுக்க மாட்டுறாங்க. இருந்தாலும் மாமாவோட சப்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறான். 6வது படிக்கிறான். அதே நேரத்தில் வந்து பலசரக்கு கடையிலையுமே அவன் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து படிக்கிறான். அத்தையோட டார்ச்சர் வந்து அவனுக்கு அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து மாமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுறாரு. எப்போல்லாம் வந்து அத்தைக்கிட்டேருந்து இவனுக்கு கொஞ்சம் சாப்பாடெலாம் கிடைக்கலையே அப்போல்லாம் வந்து இவனை தனியாக வெளியில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அம்மாவை பற்றி இவன் வந்து ரொம்ப இயங்கிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்து ஊதா கலர் சேலை கட்டுவாங்களாம். ஸோ அதனால் இந்த ஊரில் வந்து யாரெல்லாம் வந்து ஊதா கலர் சேலை கட்டுறாங்களோ அவங்கள பார்த்தாவே ரொம்ப அழுகிறான் அவங்க அம்மாவை நினச்சி. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து 12 வயசு பையன் தான். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அம்மாவுக்கு வந்து நம்ம லெட்டர் எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சொல்கிறான். அதனால் வந்து நம்மளும் லெட்டர் எழுதலான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுத போயிட்டு அதை போட போகும்போது தான் வந்து தபால் பெட்டிக்கு அவனுக்கு அறிமுகம் கிடைக்குது. இந்த புத்தகமே வந்து தபால் பெட்டிக்கும் ஒரு சிறுவனுக்குமான உரையாடல் தான். அந்த தபால் பெட்டி வந்து உன்னோட பேர் என்ன, உன்னோட கதை எல்லாமே கேட்குது. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப பேசுகிறாங்க. அவனுமே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து லெட்டர் எழுதி போடுறான். அந்த தபால் பெட்டிக்கு வந்து பேர் வைக்கிறான் டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால் பெட்டிக்கு வந்து தொப்பி வந்து பேப்பரில் ரெடி பண்ணி தொப்பி போட்டு விட்றான். அவங்க 2 பேத்துக்குமான உரையாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி மொதல் பகுதி 2வது பகுதி இப்படி தான் போகுது. அந்த 2வது பகுதி முடிவில் வந்து இவன் வந்து அவங்க அம்மாவுக்கு லெட்ரு போடுறது வந்து அவங்க அத்தைக்கு பிடிக்கல. நல்லா மாட்டிக்கிறான். எதுக்கு வந்து உங்கள் அத்தைக்கு லெட்ரு போடுறியாமே, அவங்க ஊர்லேருந்து வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னை பற்றி தப்பாக ஏதோ சொல்கிறியாமே, நான் உன்னை அப்படி அடிக்கிறேன், சாப்பாடு போட மாட்டேன்னு, ஏன் அப்படி பண்ணுற? ஏன்னா அவனுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் கூலி வேலை செய்கிறாங்க. அதனால தான் சப்போர்ட் இல்லாதனால இங்கே வந்து இருக்கான். பட் இங்கேயுமே வந்து அத்தைக்கிட்டே வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கலன்றதை வந்து அவன் எழுதி அவங்க அம்மாவுக்கு லெட்ரு போடுறான் அந்த தபால் பெட்டி மூலிமா. அது தெரிய வருது. அத்தை வந்து ரொம்ப அவனை கடுப்பாக வர்றாங்க. இன்றைக்கி வந்து உனக்கு சோறே போட மாட்டேன்றாங்க. மாமா வந்து எவ்வளவோ சொல்கிறாரு, அவன் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டானே, அவன் வந்து ஒன்று அம்மா போல தான் நினைக்கிறான் அப்படின்னு. ஆனாலும் வந்து அவங்களுக்கு கோவமே அந்த குறையில. நீ வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்றாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு வந்து கேட்குறான். அப்போயுமே அவங்களுக்கு வந்து கோவம் குறையவே இல்லை. நீ இங்கே இருக்காத, கிளம்பு, நன்றி கிட்ட நாய் அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் வந்து காலில் விழுந்து அழுகுறான். அதுக்கு மேலேயுமே வந்து கோவம் குறையாமல் இனிமேல் வந்து நீ லெட்டர் எழுதக்கூடாது உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்து ஒரு 2வது பகுதி முடியுது. ஒரு தங்கமுத்து அவங்க அத்தை வீட்டில் தங்கியிருக்கான். ஒரு தபால் பெட்டி. இந்த 3க்குமான கான்வர்சேஷன் தான் மொதல் பகுதி. 2வது பகுதியும். இப்போ 3வது பகுதியில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். ரொம்ப நாள் வந்து அந்த தங்கமுத்து வந்து அந்த தபால் பெட்டி பக்கத்தில் போவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அந்த தபால் பெட்டிக்கிட்ட போகிறான். 3வது பகுதி வந்து என்னென்னா, ரெமி எனும் அணில் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து அந்த படங்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த புத்தகத்தோட இன்னொரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்த படங்களை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த தபால் பெட்டிக்கிட்ட போகிறான் தங்கமுத்து. தபால் பெட்டி வந்து சொல்லுது, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நான் கூட இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு படிப்புன்னு எடுத்துகிட்டு நினச்சேன் அப்படின்னு தபால் பெட்டி சொல்லுது. அதுக்கு இவன் சொல்கிறான், அப்படி நடந்திருந்தாலும் ஆச்சரியமாக இல்லை, நான் லெட்டர் போடுறது வந்து எங்கள் அத்தைக்கு பிடிக்கல, ரொம்ப கோவமாயிட்டாங்க, அதனால தான் நான் வந்து லெட்டர்லாம் இப்போ எழுதுறதே இல்லை, ரொம்ப நேரம் வீட்டில் கூட இருக்கிறது இல்லை, ஸ்கூல் முடிச்சுட்டு நிறையா நேரம் வந்து பலசரக்கு கடையில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு லேட்டாக தான் போகிறேன் அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். உடனே வந்து தபால் பெட்டி சொல்லுது, லெட்ரு உங்கள் அம்மாவுக்கு தானே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீ வந்து வேறு யாருக்கு லெட்ரு எழுதக்கூடாதுன்னு சொல்லலை, நீ சூரியனுக்கு எழுது, நட்சத்திரத்துக்கு எழுது அப்படின்னோடனே இதெல்லாம் உனக்கு பிடிக்காதான்னு தபால் பெட்டி கேட்குது. அதுக்கு இவன் சொல்கிறான், அதெல்லாமே பிடிக்குமே, பட் அதெல்லாம் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, உனக்கு ஏன் சூரியனை பிடிக்கும், உனக்கு ஏன் மழையை பிடிக்கும் அப்படின்னு நீ சும்மா வந்து லெட்ரு எழுது. சரி நான் லெட்ரு எழுதுறேன், பட் ஆனால் அவங்க எப்படி படிப்பாங்க சூரியன் இதெல்லாம் அப்படின்னோடனே, நீ லெட்ரு எழுதி சும்மா பறக்க விடு, அவங்க படிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தபால் பெட்டி சொல்கிறத கேட்டுட்டு இவனும் சரின்னு சொல்கிறான். உடனே வந்து தபால் பெட்டியை அந்த 2 பகுதியிலேயே வந்து தபால் பெட்டி என்ன கேட்கும்னா, என்னை வந்து நீ வரைஞ்சி எடுத்துகிட்டு வரியான்னு கேட்கும். இவனுமே வந்து நல்லா வரைவான், அந்த பூ போடுவான் அப்படின்னு நம்ம முதல் 2வது பகுதியில் பார்த்துருப்போம். ஏன்னா இவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதும் போதெல்லாம் வந்து கீழே வந்து ஒரு பூ வரைஞ்சி அனுப்புவான். அவங்க அம்மாவுக்கு தெரியுமா இவன் நல்லா வரைவான்னு சொல்லிட்டு அந்த பூவை பார்த்தவொடனே இவன் தான் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு அம்மா சந்தோஷப்படுவாங்களாம். அதனால் வந்து இவனுக்கு நல்லா வரைய தெரியுன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுவாங்க இந்த தங்கமுத்துக்கு. அதனால் தபால் பெட்டி வந்து கேட்கும், என்ன நீ வரைஞ்சி எடுத்துகிட்டு வருவியான்னு. அவனே வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு பக்கத்தில் பூவெல்லாம் போட்டுட்டு வந்து இப்போ காமிப்பான். தபால் பெட்டி சொல்ல ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தங்கமுத்து சொல்லுவான், நீ வந்து உண்மையிலே இந்த ஊரில் ரொம்ப அழகாக தான் இருக்க, உன்னோட அழகு வந்து இந்த ஊருக்கு தெரில, அதனால தான் நான் உன்னை அழகாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் தங்கமுத்து. அதுக்கு வந்து
மறுபடியும் தபால் பெட்டி கேட்கும். சரி என்ன வரைஞ்சிருக்கு, அது என்ன பக்கத்தில் பூ போட்டிருக்கணுன்னே, உன்னை சுற்றி பூவெல்லாம் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கற்பனையாக வரைஞ்சேன், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதை சொன்னோடனே வந்து தபால் பெட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. இன்றைக்கி யாருமே இப்படி வரைஞ்சி கொண்டு வந்ததில்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு இதெல்லாம் முடிஞ்சு புதுசாக ஒரு கேரக்டர் வந்து இதில் வருது. தபால் பெட்டிக்கும் ஒரு சிறுவனுக்கும் தான் இதுவரையும் உரையாடல்கள் இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து அணில்ன்ற ஒரு கேரக்டர் வருது. அணில் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. டக்குன்னு அணில் வந்து இது நீ தான் வரைஞ்சதா, என்னையும் இப்படி உன்னால் வரைஞ்சி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டோன்னே தங்கமுத்து வந்து தபால் பெட்டி சொல்கிறான், இது யாரும் உன்னோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் இது என்னோடய ஃப்ரெண்டு தான், எப்படி நீ அணிலை வந்து ஃப்ரெண்டு பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான் தங்கமுத்து வந்து தபால் பெட்டிட்ட. அதுக்கு வந்து தபால் பெட்டி சொல்லுது, நான் எப்படி ஃப்ரெண்டு பிடிச்சேன்னா வந்து நான் வந்து ஒரே இடத்துல இருக்கேன், ஆனால் இந்த அணில் வந்து எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. அதனால் இந்த ஊரில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து எனக்கு வந்து சொல்கிறதே வந்து இந்த அணில் தான். அதனால தான் வந்து நான் இதுக்கிட்ட ஃப்ரெண்டானேன். சார் நம்மளால் தான் ஒரே இடத்த விட்டு நம்ம வெளியில் போக முடியல, ஸோ அணிலாச்சும் இருக்கே பரவாயில்ல, அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த ஊரை பற்றி எல்லாத்தையுமே சொல்லுதே, அப்படின்றனால தான் வந்து அணிலுக்கு வந்து நான் ஃப்ரெண்டானேன் அப்படின்னு சொல்லி அந்த அணிலை பற்றி ஒரு கேரக்டர் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. இவன் அணிலுக்குமே வந்து சொல்கிறான். அணில் வந்து சொல்லுது, நான் வந்து மரத்தில் தாவி விளையாடுவேன், என்னால் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது, இப்போ கூட உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதே வந்து எனக்கு போர் அடிக்குது, நான் வந்து தாவிக்கிட்டே தான் இருப்பேன், என்ன மாதிரி உன்னால் தாவ முடியுமான்னு சொல்லி கேட்குது. என்னாலாம் வந்து உன்ன மாதிரிலாம் தாவ முடியாது அப்படின்னு சொல்லி அணிலுக்குமோ இவனுக்குமான ஒரு உரையாடல்களும் அப்படியே வருது. உடனே வந்து அணில் சொல்லுது, சரி நான் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் போய் இந்த ஊர் தாசில்தார் வீட்டில் வந்து ஒரு கொய்யா பழம் சாப்பிட்ணும், அதை போய் நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், நான் வந்து உன்னை தொட்டு பார்க்கலாமான்னு சொல்லி அந்த தங்கமுத்து கேட்குறான். உடனே வந்து நீ கையை நீட்டு, நானே வந்து உன் கையில் வந்து உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அணில் வந்து கையில் வந்து உட்கார்றதாகவும் அவன் வந்து அந்த அணிலை தொட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகாக மெதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதாகவுமே வந்து இங்கே அவ்வளோ அழகாக சின்ன பசங்களுக்கு உள்ளமாக வந்து கதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் உடனே என்ன மறுபடியும் வந்து அது கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து தங்கமுத்து என்ன சொல்கிறான், நான் உனக்குமே ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு பேரா, எனக்கு அணில்ன்ற பேரே நல்லா தான் இருக்குது, எனக்கு பேரெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுது அணில். இல்லை உனக்கும் நான் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அணிலுக்கு வந்து ரெமி அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறான். ஸோ இதான் வந்து அந்த அணில் புகைப்படங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து போட்டிருப்பாங்க இங்கே. அதனால தான் இந்த ஒரு பகுதியை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ரெமி எனும் அணில் அப்படின்னு ஆரம்பிக்குது. இதில் வந்து 3வது கேரக்டராக வந்து அணிலுமே வந்து ஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அணில் வந்து இந்த ரெமின்ற ஒரு பேரை கேட்டவுடனே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அணில் என்ன சொல்லுச்சுன்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தங்கமுத்திட்ட சொல்லும், அந்த நிலா இருக்குல்ல, அதை வந்து எனக்கு ஒரு நாள் கடிச்சு திங்கணும்னு ஆசை, இரவில் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த நிலாவை வந்து நான் என்னால் கடிச்சு திங்க முடியுமா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, என்னால் அவ்வளோ தூரம் பறக்க முடியல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தங்கமுத்து சொல்கிறான், நிலாவெல்லாம் யாரும் வந்து தொட முடியாது, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அணில் சொல்லுமா, இல்லை நைட்டு பார்க்கும்போது நிலா வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்வீட்டுமா, அதை சாப்பிட்டா வந்து கண்டிப்பாக அது இனிப்பாக தானே இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி தானே இருக்காது அப்படின்னு அணில் சொல்லுது. அதுக்கு அவன் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் கடிச்சு திங்கலாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அணில் வந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவனுக்கும் அந்த தபால் பெட்டிக்குமான உள்ள உரையாடல்கள் தான் வந்து மறுபடியும் வருது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன். அணிலுக்கு அந்த பெயர் பிடித்திருந்தது, அதன் வால் அசைவிலேயே தெரிந்தது. அணில் தனது பெயரை சொல்லியபடி தாவி குதித்து கொண்டிருந்தது. அணில் ஒரு கிளையில் நின்றபடி அவனிடம் கேட்டது, உனக்கு நட்சத்திரத்தை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் என்றான் தங்கமுத்து. அதை கடிச்சு திங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் வானத்தில் பறந்து போக எனக்கு தெரியலை என்றது அணில். யாரும் நட்சத்திரங்களை கடித்து சாப்பிட முடியாது, அது ரொம்ப உயரத்தில் இருக்குது, அதை சாப்பிட்ற பொருள் இல்லை என்றான் தங்கமுத்து. இருட்டில் பார்க்கும்போது அது தின்பண்டம் மாதிரி தான் இருக்குது, கடித்து சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும்ல என்றது அணில். எனக்கு தெரியாது என்றான் தங்கமுத்து. நீ இங்கே இரு, நான் வக்கீல் வீட்டு கொய்யா மரத்தில் இருந்து பழத்தை கடித்து சாப்பிட்டு வந்துடுறேன், பசிக்குது என அணில் தாவி ஓடியது. அதை கண்ட தபால் பெட்டி சொன்னது, எனக்கு பசிக்கவே பசிக்காது, ஆனால் எப்பவும் வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் என்று தபால் பெட்டி சொன்னது. அதற்கு தங்கமுத்து, உன் வயிற்றுக்குள்ளே கையை விட்டு தபாலை எல்லாம் தபால்காரர் எடுத்துக்கிட்டு போகிறார் என கேலியாக சொன்னான் தங்கமுத்து. என் வயிற்றுக்குள்ளே போனதை மட்டும்தான் தபால்காரர் எடுத்துகிட்டு போக முடியும், உன் வயிற்றுக்குள்ளே போனால் அவ்வளவுதான் என்று சொல்லி சிரித்தது தபால் பெட்டி. தங்கமுத்துவும் அதோடு சேர்ந்து சிரித்தான். அன்று முதல் தபால் பெட்டியோடு புதிதாக அந்த அணிலும் தங்கமுத்துவிற்கு நண்பனானார்கள். ஊரில் தான் பார்த்த புதிய அதிசயங்களை ரெமி அழகாக தபால் பெட்டியிடம் சொன்னது. அப்படித்தான் சர்க்கஸ் வந்தபோது அதிலிருந்து நீரி யானை, காண்டாமிருகம், சைக்கிள் ஓட்டும் நாய் பற்றி ரெமி சொன்னது. சின்ன மார்க்கெட் தீப்பற்றி கொண்டபோது அதில் காயமடைந்தவர்களை பற்றி சொன்னது. ஊர் திருவிழாவிற்கு வந்த ஆட்டக்காரர்கள் குடிராட்டத்தின் மீது ஏறி சுற்றிய அனுபவம், ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள ரகசியமாக நின்றது என தனக்கு பிடித்தமான எல்லாவற்றையும் ரெமி சொன்னது. அப்படியாக தபால் பெட்டி இருந்த இடத்திலேயே ஊரில் நடக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதுன்னு சொல்லிட்டு
அந்த ரெமின்ற ஒரு அணில் மூலியமாக வந்து எல்லாத்தையுமே தபால் பெட்டி தெரிஞ்சுக்கிச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3வது பகுதியில் வந்து அந்த தபால் பெட்டி அப்புறம் தங்கமுத்தோட வந்து இந்த ரெமின்ற ஒரு அணிலுமே வந்து உரையாடலில் வந்து கலந்துக்குது. ஸோ அடுத்து என்னென்னா வந்து நினைவுகளின் நிறம்னு சொல்லிட்டு 4வது பகுதியில் வந்து ஆரம்பிக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் படிங்க. முக்கியமாக இந்த புத்தகத்தை வந்து சின்ன பசங்களுக்கு வந்து வாங்கி படித்து காட்டுங்க, இல்லை படிக்க சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும். நன்றி.